திண்டிவனம் வட்டம் அவனம்பட்டு கிராமம் ஜே.ஆர். இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் மற்றும் கலைத்திறன் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி அகரம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ பாரத் வித்யாசம் CBSE பள்ளியின் மற்றொரு அங்கமான திண்டிவனம் வட்டம் அவனம்பட்டு கிராமத்தில் உள்ள ஜே.ஆர். இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் மற்றும் கலைத்திறன் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது படைப்புகளை அனைவரும் பிரமிக்க செய்யும் வகையில் அற்புதமாக அளித்திருந்தனர். மேலும் தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஆங்கில நாடகம், தமிழ் களஞ்சியம், இங்கிலீஷ் கேலரி, மேக்ஸ் மார்வல், யுனெஸ்கோ ஆர்ட் கேலரி, ஹாலோவின், தி கோஸ்ட் ஹவுஸ், ஆண்டாளின் சரித்திரம் நாடகம் போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடைபெற்றன. 4 நடுவர் குழுவினர் மாணவர்களின் கண்காட்சி படைப்புகளை ஆய்வு செய்து மாணவர்களிடம் கேள்விகள் எழுப்பி அவர்களின் ஆராய்ச்சி திறனை பாராட்டினர். மாணவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களின் திறமைகளை மேலும் வளர்க்க உதவி செய்தனர். மேலும் மாணவர்களை வழிநடத்தி அவர்களின் திறனை வெளிக்கொணரும் ஆசிரியர்களின் அசாதாரண முயற்சியையும் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் கோபிநாத் பங்கேற்று மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து ஊக்குவித்தார். பள்ளியின் தாளாளர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் முதல்வர் பானுமதி வெங்கட்ரமணன் தலைமையில் விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் அனைவரும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஜே.ஆர். இன்டர்நேஷனல் பள்ளியில் மாணவர்கள் தங்களது அறிவியல் மற்றும் கலை திறன்களை சிறப்பாக வெளிக்கொணர்ந்த இந்த நிகழ்வு அனைவரின் பாராட்டையும் பெற்றது. உளுந்தூர்பேட்டை அருகே கிளியூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் சார்பில் கிளியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சரஸ்வதி, தலைமை காவலர் மேகவல்லி ஆகியோர் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு காவலன் ஆப் பற்றியும் புதிதாக மாற்றம் செய்யப்பட்ட சட்டங்கள் பற்றியும் இலவச உதவி எண் 1098-181 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியும் போக்சோ வழக்கு தொடர்பாகவும் குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல், கெட்ட தொடுதல், பெண் குழந்தைகளை தனியாக எங்கும் செல்லக்கூடாது என்றும் அறிவுரை கூறி விழிப்புணர்வை வழங்கினர். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை ரோஸ்லின் கலைச்செல்வி முன்னிலை வகித்தனர். உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் வேலா கந்தசாமி வரவேற்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமரன், எழுத்தாளர்கள் பாக்கியலட்சுமி, ஆனந்தராஜ், குன்னத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கோவிந்தன், முதுகலை ஆசிரியர்கள் ராஜவேல், பாஸ்கரன், விருதாவூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சண்முக பிச்சை உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மாணவ சமுதாயம் தமிழை கற்க வேண்டும், எழுத்துப்பிழை இல்லாமல் சொற்றொடர்களை எழுத வேண்டும், சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என மாணவர்கள் மத்தியில் பேசிய பின்பு தலைமை ஆசிரியை ரோஸ்லின் கலைச்செல்வி அவர்களுக்கு உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் சார்பில் சால்வை அணிவித்து புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வேண்டும். நமது உயிர் பாதுகாப்பு பஸ் போக்குவரத்துல அதே மாதிரி பொது இடங்களில் நாம் வணக்கம், இருளை போக்கி அறிவை தந்த ஆசானுக்கு ஒரு வணக்கம், அந்த தெய்வத்துக்கே முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், தலை வணங்கி அந்த தெய்வத்துக்கே முதல் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், தலை வணங்கி சொன்னேன் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்க பாட்டுல தமிழும் குழந்தைங்கள்ட்ட எது சொன்னாலும் அந்த குழந்தை என்ன செய்யும், சீக்கிரமா கத்துக்கும். சாலை விழிப்புணர்வு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட காவல் நிலைய என் உடலில் இருந்து இதயத்தை பிரித்தால் எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு வலி. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களிடம் பழையமுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி முருகானந்தம் பஞ்சாயத்து சாலையை சீரமைக்க கோரி மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் பழமத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி முருகானந்தம் பழமத்தூர் ஊராட்சியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் இணைப்பு சாலையாக உள்ள பழமத்தூர் ஊராட்சி சாலையை சீரமைத்து தர கோரியும் பழமத்தூர் மக்கள் குடிப்பதற்கு தற்போது பாழடைந்த நிலையில் உள்ள
குடிநீர் தேக்க தொட்டியை மாற்றி புதிய நீர்த்தேக்க தொட்டியை அமைத்து தர கோரியும், பழமுத்தூர் கிராமத்தில் இருந்து இடுகாட்டிற்கு செல்ல சாலை முறையாக இல்லாததால் முறையாக சீரமைத்து புதிய தார் சாலை அமைத்து தர கோரி பலமுறை மனு அளித்ததன் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றும், தற்போது நடைபெற்ற உங்கள் ஊரில் முதல்வர் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் மனுக்களை பெற்றபோது பழமுத்தூர் மக்களின் வாழ்வாதாரத்திற்காக கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கோரிக்கைகளை பரிசீலனை செய்து தார் சாலை அமைத்தல், புதிய குடிநீர் தேக்க தொட்டி மற்றும் இடுகாட்டிற்கு சிமெண்ட் சாலை உள்ளிட்ட தேவைகளை உடனடியாக செய்வதாக உறுதியளித்தார். உங்கள் ஊரில் முதல்வர் திட்டத்தின் கீழ் அளித்த மனுவிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்ணா அப்படியே வரணும். அண்ணா இங்கே பாருங்க. அண்ணா இங்கே பாருங்க. மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் உங்கள் ஊரில் முதல்வர் மாவட்ட ஆட்சியர் மனு பெறும் நாள் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உங்கள் ஊரில் முதல்வர் திட்டத்தின் கீழ் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் ஒன்றிய பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பொதுமக்களின் மனுக்களை பெற்றார். மனுக்களை பெற்ற பின் மதுராந்தக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் சிறந்த பணியாளர்களுக்கு கேடயம், பதக்கம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் ஒன்றிய குழு தலைவர் கீதா கார்த்திகேயன், வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபாலகண்ணன், பயிற்சி ஆட்சியர் மாலதி ஹெலன், மதுராந்தக கோட்டாட்சியர் ரம்யா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தீர்வு வேண்டி முருகனிடம் பிரார்த்தனை. திருப்பரங்குன்றம் முருகனின் படை வீடுகளில் முதலாம் படை வீடாகும். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தர்காவிற்கு ஆடு, கோழிகளை எடுத்து சென்ற விவகாரம் தொடர்ந்து அப்பகுதியில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் பிரச்சனையில் தீர்வு வேண்டி காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் காரைக்கால் அம்மையார் மணிமண்டபத்தில் கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனிடம் தீர்வு வேண்டி பிரார்த்தனை செய்தனர். இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் ஏராளமான இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருவெண்ணைநல்லூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. திருவெண்ணைநல்லூர் பேரூர் கழக செயலாளர் ஆட்டோ ஸ்ரீதர் அனைவரையும் வரவேற்றார். திருவெண்ணைநல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏகாம்பரம் துவக்க உரையாற்றினார். இதில் திருக்கோவிலூர் நகர செயலாளர் சுப்பு, ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனி, சேகர், சந்தோஷ், பழனிசாமி, இளங்கோவன், தனபால் ராஜ், அரக்கண்டநல்லூர் பேரூர் கழக செயலாளர் ராஜ்குமார், மாநில நிர்வாகிகள் விநாயகமூர்த்தி, துரைராஜ், மாவட்ட நிர்வாகிகள் சரசு ரங்கநாதன், ராமச்சந்திரன், பார்த்திபன், சீனிவாசன், சதீஷ், பாண்டியன், சுபாஷ், பொதுக்குழு உறுப்பினர் மஞ்சுளா ஈசுவாதம், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் உமாசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, தலைமை கழக பேச்சாளர் கலீல் பாட்ஷா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அதற்கு யாரும் வாய்ப்பு எதையும் கேட்காத கூட்டணி தலைவர்கள் வைகோ செய்தான், காங்கிரஸ் தான் செய்தான், கம்யூனிஸ்ட் தான் செய்தான், திருமாவளவன் செய்தான். யாருமே திமுக சொல்லுகிற தவறுகளை யாரும் தட்டிக்கப்பா இல்லை. உளுந்தூர்பேட்டை அருகே அமைய உள்ள தோல் இல்லா காலணி தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு வேலையில் சேர பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு இ-சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் பிரசாத் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி இ-சேவை மையத்தை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் கட்டப்பட்டுள்ள குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளுக்கான உரிமை சான்றுகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை அருகே தொடங்க உள்ள தோல் இல்லா காலனி தொழிற்சாலையில் பணிபுரிய இப்பகுதியை சேர்ந்த வேலையில்லா பொதுமக்களுக்கு சென்னையில் உள்ள மத்திய காலனி பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் பயிற்சி முடித்த 200 பேருக்கு சான்று வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த், சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ஆகியோர் பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். எப்போதும் நீங்க தொழிற்சாலைகளில் மனித வள தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக CSTI